ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 17 அன்னைக்கு நிகழக்கூடிய அமாவாசை விருச்சிகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு காலகட்டத்தை தொடங்கி வைக்க போகுது அப்படின்றத பற்றியும், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்னென்ன, அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, கிரகநிலைகளுடைய நகர்வுகள் உங்களுக்கு எப்படி மாறப்போகுது, சாதகமாக இருக்க போகுதா, பாதகமாக இருக்க போகுதா, மேலும் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதம் 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை தாங்க. ஏன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதை தொடர்ந்து வரக்கூடிய கால மாற்றங்கள் எல்லாமே விருச்சிகராசி நேயர்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக தான் பார்க்கப்படுது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன, அதையிலேருந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் அமாவாசை சித்திரை மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்குங்க. இந்த பராப வருடமானது விருச்சிகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ஏன்னா இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இது வரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் காணாமல் போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்ன விஷயங்களில் நீங்கள் முக்கியமாக மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. செவ்வாய் பகவானால் ஆளப்படக்கூடிய விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொடக்கமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. எப்போதுமே அமாவாசை அப்படிங்கிறது புதிய தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பழைய விஷயங்களை எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வந்துட்டு புதுசாக ஒரு சில விஷயங்களை தொடங்குவதற்கான காலகட்டம் தான் இந்த அமாவாசை. அப்படிப்பட்ட அமாவாசையில் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருளாசியும் இருக்கணும், முன்னோர்களுடைய ஆசையும் இருக்கணும். அப்போ தான் நம்ம தொடங்கக்கூடிய புதிய விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்றது தான் அமாவாசைக்கான ஒரு ஸ்பெஷலே. இதில் அமாவாசை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நம்ம நினைவுக்கு கொண்டு வரத்துக்கான ஒரு நாள். அந்த நாளில் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறதுனால அவங்களுடைய பசி தாகங்கள் தீர்ந்து நமக்கு நல்லாசைகளை கொடுப்பாங்க. கண்டிப்பாக யார் ஒருவருக்கு என்ன தெய்வத்தினுடைய அருள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரிங்க, ஆனால் குலதெய்வத்தினுடைய ஆசையும் முன்னோர்களுடைய ஆசையும் கண்டிப்பாக இருக்கணும். யாரெல்லாம் அது கிடைக்க பெற்றிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் சீரும் சிறப்புமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய பசி தாகம் அதெல்லாத்தோடையும் அவங்க அலையக்கூடிய அந்த சூழ்நிலையில் நமக்கு பல கஷ்டங்களானது ஏற்படும். அதாவது அன்றைய தினத்தில் அவங்க அந்த பசி தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு அவங்களுடைய சந்ததியினர் வீட்டுக்கு தான் வருவாங்க. ரத்த பந்தம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வருவாங்க. அவங்க வாழ்ந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பசியாற்றி அனுப்பணும். இல்லை அப்படின்னா அந்த பசியோடு அவங்க போகும் பொழுது நமக்கு நிறைய பாதிப்புகளையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கான அந்த ஒரு நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தவறாகவும் பயன்படுத்திடாதீங்க. இந்த அமாவாசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடம் சித்திரையில் 2 நாள் இருக்குது. 16ஆம் தேதி அன்னைக்கு மாலை 7:31 திதி ஆரம்பமாகுது. மறுநாள் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முழுமையாக இருக்குங்க. ஸோ மாலை 5:40 வரைக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் செய்கிறது சிறப்பானதாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமையில் காலையில் 10 மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க, சிராத்தம் செய்யக்கூடியவங்க எல்லாம் செய்துக்கோங்க. 10 மணிக்கு மேலே ராகு காலம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் செய்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. 12 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். ஆனால் ராகு காலம் இருக்கிறதுனால 10 மணியோடு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க 12 மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு சாப்பிட்ருங்க. அதே மாதிரி முதல் சாப்பாடு எச்சில் படாமல் எடுத்து காகத்துக்கு வைங்க. காகம் முன்னோர்களுடைய மறுவடிவம். அதே போல் அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. யாராவது ஒருத்தருக்காவது அன்றைக்கி உங்கள் கையில் சாப்பாடு கொடுங்க. படையல் போட்டு சாமி கும்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா யாராவது கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுங்க. அப்படி ஒரு வேளை சூழ்நிலையின் காரணமாக வெளியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு
அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு உங்களுடைய கையால் வாங்கி கொடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை யாரெல்லாம் வழக்கப்படுத்திக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதுக்கப்புறமா மேஜிக் நடக்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய தொடக்கமானது ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ தைரியம், தன்னம்பிக்கை அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று தான். எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் போயிடும். ஆட்டமே இனிமேட்டு தாங்க ஆரம்பிக்க போகுது. அந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய பலத்தால் இக்கட்டான சூழ்நிலைகளை கூட நீங்கள் கையாள முடியும். அந்த அந்த விஷயங்களை கையாளுறதுக்கு தேவையான மன தைரியம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். தொழிலும் சரி, வேலையும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழிலில் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றப்போ மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டாம். அதே மாதிரி எதிர்பாராத பணவரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா பொருளாதார நிலையும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இனி வந்து பார்க்க மாட்டீங்க. இந்த சித்திரை அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த பராப ஆண்டு 2026 பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வைத்திருந்தீங்களோ அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வாழ்க்கை இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். நிதானமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒருவேளை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த காலகட்டங்களில் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பின்னடைவுகளை கூட கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் தீர ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். வேலையெல்லாம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் வேறு, சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, சரியான அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாத்தையும் நீங்கள் இந்த டைமில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் பேச்சுலையும் நீங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வாங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ளே நிறைய விரிசலானது ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களெல்லாம் தவிர்த்துக்கோங்க. உறவுகளுக்குள்ள விரிசல் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. நம்ம பேசக்கூடிய பேச்சு மட்டும்தான் நம்மளுடைய உறவுக்கான பலமே. நம்மளுடைய பேச்சில் வந்து நம்ம கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய அந்த பலம் எல்லாம் போயிடும். உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இணைப்பானது நீங்கிடும். அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலே வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ எந்த உறவும் நம்மளோட வந்து நிலைத்து வராது. அதனால் பேச்சில் நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க. நிதானம் அப்படின்றது உங்களுடைய எல்லா செயல்கள்லையுமே இருக்கணும். இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த அமாவாசைக்கு அப்புறமா கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் லாபகரமாகவும் மாற ஆரம்பிக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்றும் தசா புத்திகளுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது நிச்சயம் மாறுபடடையும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு கிரகநிலைகளும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதனால் கிரகநிலைகளுடைய மாறுதல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அந்த கிரக அமைப்புகள் வந்து மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். நம்பிக்கையோடு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா பலன்கள் அப்படின்றது எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையும் நேர்மறையான எண்ணங்களோடும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய எந்த விதமான மாற்றமும் உங்களால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சாதகமாக அதை எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும். அந்தளவுக்கு திறமை இருக்கும். அதனால் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நல்ல எண்ணங்களோடு இருங்க. நேர்மறையான சிந்தனைகளோடு இருங்க. யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் எண்ணத்தால் கூட கெடுதல் நினைக்கக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ இந்த காலகட்டங்களில் அவங்க உங்களை ஏமாற்றிருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் சிறப்பாக இருக்க போகிறீங்க. நம்முடைய எண்ணங்கள் நமக்கு சரியானதாக இருக்கணும். நோக்கங்கள் சரியானதாக இருக்கணும். 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றுமே ஏற்படாதுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இன்னுமே நிறைய நல்லது நடக்கிறதுக்காக தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. முருகனை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய செல்வ வளங்களானது கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். செவ்வாய்க்காரகரான முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வேண்டி கிடைக்காது ஒன்றுமே இல்லை. அதாவது உங்களுக்கு காலம் தாழ்த்தி கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக தரமானதாக நிச்சயம் கொடுப்பாரு. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமையில் நீங்கள்
முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்கிறது, முருகப்பெருமானுக்கு பிடித்தமான பிரசாதங்களை செய்து வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த அமாவாசைக்கு அப்புறமா இது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனால் அமாவாசையில் உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறை வழிபாடு செய்துக்கோங்க. கோவிலுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தே வழிபாடுகள் செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான தாக்கங்களும் குறையறதுக்காக செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க கவனமாக இருங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலோட மறக்காமல் இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.